Hi guys, I'm Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1.36% பாசிட்டிவாக இருக்குது. யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பனாக இருக்க கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக இல்லை, அதனால ஃப்ளாட்டில் ஓப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 36,250 க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர்லி ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு 38,250 60 70 300க்குள்ளேயும் கீழே இன்னைக்கு நேற்றோட க்ளோஸில் ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின்ன ஓப்பனாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம பார்த்துடலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் ஆல்ரெடி போயாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கு டே கேண்டில் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ஸ் போகணும். இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த இடத்துல அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. கீழேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு, இது எல்லாமே கிளியராக இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் மார்க்கெட் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு, கிளியராக நமக்கு தெரியுது. ஓகேங்களா. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த சைட்வேஸ் ஆனதுக்கு உங்களுக்கு ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் இருக்கிறனால உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்ஃபால் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறான் அப்படின்னாலும் மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான். இதுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் திரும்பணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கனால இந்த ஜோனுக்குள்ள எந்த இடத்துல சைட்வேஸ் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா இந்த சைட்வேஸ்ங்கிறது இந்த லோவை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா இந்த ஹையர் ஸ்டாப் லாஸா போட்டு நம்ம இந்த லோ கீழே வரும்பொழுது நம்ம செல் எடுக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50. ஓகேங்களா. இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சைட்வேஸ் நடந்துட்டு மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக ஒரு சைட்வேஸ். அப்போ மார்க்கெட் சிங்கப்பூர் நிஃப்டி கீழே போகிற மாதிரி இப்போ இனிஷியலாக காமிச்சிட்ருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் சிங்கப்பூர் நிஃப்டி கீழே போகும். அதே மாதிரி இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் லோவும் கூட பிரேக் பண்ணாமல் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹை, ஒரு ஹையர், ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் ஹை, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுது. மறுபடியும் ஹையர் ஹை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் சின்ன லோ வைக்குது, மறுபடியும் ஹையர் ஹை வைக்குது, மறுபடியும் சின்ன லோ வைக்குது, மறுபடியும் ஹையர் ஹை போகுது. அப்போ இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு லோயர் லோங்கிறது பிரேக் பண்ணலை மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். எனக்கு கிளியராக எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணிடுறேன். இந்த இடத்துல கிளியராக ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே சார்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஆகக்கூடிய இடம். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு 1 hours வச்சுருக்கேன்.
அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லோயர் லோ, ஒரு சைட்வேஸ் இதுக்கப்புறம் நடக்குது, இந்த ஜோனுக்கு மேலே போயிட்டு சைட்வேஸ் நடக்குது அப்படின்னா, நீங்கள் சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அக்ரெசிவாக கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சைட்வேஸ் ஆகிட்டு மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனால் மட்டும்தான், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெட் கலர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலே போனால் மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மந்த்லியோட தான் இருக்கிறனால ஒரு சைட்வேஸ் நடக்கலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம். இந்த இடத்துல 16,771 உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுனால மார்க்கெட் வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணல இன்னைக்கு அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்பில் தான் போக ஆரம்பிக்கும். இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்று சைட்வேஸ் கேண்டில் வைக்கலாம், இல்லை வந்து மறுபடியும் வந்து ஹையர் ஆகி போகலாம். இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும், உங்களுக்கு வந்து கீழே வர ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அப்போ இதுக்குள்ளே நடக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சப்போஸ் ஒரு அப் ட்ரெண்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கம்மியான டார்கெட் வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1:1 தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறனால இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் பண்ணி தான் திரும்பணும்னு அவசியம் கிடையாது. எந்த லெவலில் வேணால் இந்த இடத்துல திரும்பலாம். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே என்னென்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் கம்மியான டைம் ஃப்ரேம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வேல்யூபிள் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஏரியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகேங்களா, இந்த இடங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இந்த லெவலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ இந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. அப்போ இதுக்கு மேலே என்ன, இந்த ஜோனுக்குள்ளே வேற ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த லெவல் அடுத்து இந்த ஜோன் மேலே இருக்கிற லெவல், இந்த 2 லெவலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். திரும்பக்கூடிய இடங்கள் ஒன்று இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஓவரால் செல் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடம் ட்ரெண்ட் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல போயிட்டு சைட்வேஸ் ஒன்று நடக்கணும் உங்களுக்கு மார்க்கெட்டில். இங்கேயும் சைட்வேஸ் நடக்கணும். சைட்வேஸ் நடந்ததுக்கப்புறம் கீழே பிரேக் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் சொல்லப்போனால். இதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டியும் சைட்வேஸ் ஒரு லெவல் ஒரு இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா அதுவும் கீழே பிரேக் பண்ணி இதுவும் கீழே பிரேக் பண்ணால் 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிஃப்டியில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இந்த இடத்துல எடுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HDFC பேங்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே வரணும்னு சொல்லியிருந்தோம். வர வேலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடங்கிறது. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுது மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு இந்த அடுத்த சப்போர்ட்டுங்கிற இந்த லெவல் இது வரைக்கும் வரலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணது. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லெவல் வரணும். இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிற இந்த இடம். ஏன்னா இது வந்து ஒரு புதுசாக, ஏன்னா டிமாண்ட் ஜோனுக்குள்ள எந்த ஒரு பேட்டர்ன் வந்தாலும் அது ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஓகேங்களா, அதனால நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவல் போகலாம். இந்த லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் ஆஸ்பெக்டில் வரும். ஆனால் அதனால நம்ம வந்து மினிமம் டார்கெட் இந்த லெவல் தான் வைக்க முடியும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த லெவல் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த லோவும் இந்த ஹையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒன்று அப் ட்ரெண்ட் ஒன்று டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதும் அதுவும் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் நேற்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த 2 கோடு போட்டிருந்தோம் தெரியுங்களா, அந்த லெவல் தான் போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு.
இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும். மார்க்கெட் நடக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து போயிருந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணவே கூடாது. பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஹைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹையை காட்டிலும் இந்த ஹை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக இந்த லோவும் ஈக்குவலாக இருக்குது. இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போனாலும் இந்த லெவலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஏரியாவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு சைட்வேஸ் ஏதாச்சும் நடக்குதான்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் ஒரு மந்த்லியோட ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு இடமே வந்து இம்பார்ட்டன்ஸான இடம். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் வச்சதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்குள்ளே ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 400 பாயிண்ட்டுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 200 பாயிண்ட் வந்து அப் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை 400 பாயிண்ட் மேலே ஏறினதுக்கப்புறம் சைட்வேஸ் நடக்குதா இருந்தாலும் சரி, அதை லோ லெவலில் பிரேக் பண்ணும்போது HDFC பேங்க்கும் லோ லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான வியூ கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து லிங்க் பண்ணாதவங்க வந்து லிங்க் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். தேங்க்யூ ஸோ மச்.